இந்த படத்துல வந்து I tried to show a different kind of Vijay sir. சரி ரியோ பார்க்கும்போது கூட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நிறைய பேசணும். பட் நீங்க கோட் பார்த்து சொல்லுங்க பெர்ஃபார்மன்ஸ் சைடு என்னோட மூத்த ஒரு அண்ணன் தான் சொல்லுவேன். பட் ஆனா இப்பெல்லாம் விட சின்னவரா இருக்காரு. நம்மளுக்கு ஏன்ச்சா முழுது வரைக்கும் கேமரா ஆக்ஷன் சொன்னோடனே அவரு உள்ளே ஒரு அந்நியர் மாதிரி அது வரைக்கும் அப்படி பாயிண்டா தான் இருப்பாரு. அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் எனக்கு அந்த ஆசை இருக்குன்னு சொல்லி. விஜய் சாருக்கும் தெரியும் நான் வந்து அஜித் சார் விஜய் சார் சேர்த்து பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குங்கிறது வந்து அவங்க விஜய் சாருக்கும் தெரியும் அஜித் சாருக்கும் தெரியும். Definitely happened ஒரு நம்பிக்கை இருக்கு. To be honest, you know, Ani has been giving fabulous work for Vijay sir. So அந்த pressure பயங்கரமா இருக்கு இவனுக்குன்றது வந்து எனக்கு தெரியுது. ஒர்க்லயே வந்து and I know it's going through a lot of pressure அப்படிங்கிறது தெரியுது. நான் நிறைய ஃபன் மாட்டு சொல்ல முடியாது. கண்டிப்பா ப்ளூ கோட் இருக்கு அதுல தெரியும் உங்களுக்கு என்ன நடக்குது என்ன எவ்வளவு ஜாலியா இருக்கும் அப்படிங்கிறது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கீங்க. என் படத்துல கதை இருக்குல்ல இல்லையா ப்ளூ கோட். நான் ஃபர்ஸ்ட் கதை எழுதும் போது வந்து I wanted a very 20-year-old 21-year-old தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் போய் சும்மா ஐடியா தான் சொன்னேன். தென் இமீடியட்டா அப்படியே நீங்க தான் பண்றீங்க. ஃபுட் ஸ்பான்சர் பை தவசக்குட்டி பிரியாணி பிரான்ச்சஸ் அட் அண்ணா நகர் அரும்பாக்கம் பள்ளிக்கரணை. எல்லாமே சொல்லுவாங்க தளபதி வந்து ரொம்ப சைலண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் கண்டிப்பா நீங்க அவங்களோட ஜாலி சைட் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே சொன்னதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஓகே தளபதினா இப்படி சைலண்டா இருப்பாரு அப்படின்னு. ஸோ அந்த செட்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தோணிச்ச விஷயம் எப்படி தளபதி இப்படி சொன்னாங்க ஆனா தளபதி இப்படி இருக்காரு இப்படி ஜாலியா இருக்காரு அந்த மாதிரி தோணிச்ச விஷயம் என்ன? தளபதி பேசிக்கா வந்து வெரி வெரி சைலண்ட் பயங்கரமான அப்சர்வர். அதே சமயம் வந்து வெரி ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனலா இருப்பார். when it comes to shoot work கலைஞர் வந்து இப்போ நம்ம ஒரு பேசிக்கா அவர் வந்து ஏன்னா வந்து அவரு he comes very early to the set. நாங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடியே வந்து சில சமயம் இவ்வளவு சீக்கிரம் நாங்க சொன்னதே 9 மணிக்கு ஷூட்டிங் சொன்னா அவர் வந்து 7 மணிக்கெல்லாம் வந்துருவாரு. he comes, he relax, he chills, he just gets ready there. He's got this mood of preparing for the scene. அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெப் ஒன்று இருக்கு. பயங்கர is very அவருக்குலாம் வந்து ஸ்கிரிப்ட் முன்னாடியே கொடுத்துடணும். அதெல்லாம் வந்து ரொம்ப வெரி வெரி ப்ரொஃபஷனல். அதுதான் அவர்கிட்ட நம்ம கத்துக்கிற ஒரு விஷயம். எந்த உயரத்துக்கு போனாலும் அவர் அந்த அதனாலதான் அவர் அந்த உயரத்துல இருக்காரோ என்னமோ தெரியல. அந்த வேலைக்கு அவ்வளவு மரியாதை தருவார். எந்த இடத்துலயுமே வந்து அவர் கையில நான் வந்து ஷூட் போது ஒரு மொபைல் போன் நான் பார்த்தது கிடையாது. இப்ப நம்ம ஷார்ட் கேப்ல நம்ம போன் எடுத்து நோண்டுவோம். நம்ம வேலையில இருக்கும் போதே நீங்க என்ன பண்ணுவீங்க கேப்ல ஏதாவது எடுத்தீங்கன்னா யாரும் மெசேஜ் பண்றா இல்லைன்னா சோசியல் மீடியா ஏதாவது பார்ப்போம். அவர் பார்த்து நான் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி வந்து அவர் வந்து வேற யாரை பத்தி தப்பா பேசி நான் கேட்டதே கிடையாது. We had a great time. I mean this 1 year என்னோட லைஃப்ல வந்து I think I will cherish forever ன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து we had such a wonderful time and so much of memories. செம்ம ஜாலியா செம்ம ஃபன்னா. ஒரு என்ன சொல்ற எனக்கு அது ரொம்ப ரெண்டு பேருக்கிட்டே ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான். ஏன்னா வந்து அஜித் சாரா இருக்கட்டும் விஜய் சாரா இருக்கட்டும் அவங்க வந்து they make the director very at ease. அது அவங்க வந்து ஆரம்பத்துல பயங்கர டென்ஷனா இருக்கும். ஐயோ போறதா எதை பண்ண போறாங்க. ஆனா பயங்கரமான ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டர் தான் அவங்க. அதே விஜய் சார் இஸ் லைக் இந்த படத்துல வந்து I tried to show a different kind of Vijay sir.
நான் நிறைய ஃபன் மாட்டு சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய மீடியால போயிட்டு ஆனா இங்க மீடியால சார் நீங்க சோசியல் மீடியால அதனாலதான் வம்பு எதுக்கு சொல்லிட்டு அது தனியா நம்ம பேசுவோம் அதை பத்தி. பட் ஆனா அதான் சொல்லல, செம்ம ஜாலியான மொமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. அண்ட் இது வந்து ஒரு நல்ல ஒரு நிறைய படத்துல அவர் நிறைய நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. அதெல்லாம் நம்ம சொல்லுவோம். நம்ம இப்போ கடைசியா லியோ பார்க்கும்போது கூட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நிறைய பேசணும். பட் நீங்க கோட் பார்த்து சொல்லுங்க, பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா ப்ளூப்பர் இருக்கு, அதே தெரியும் உங்களுக்கு என்ன நடக்குது, என்ன எவ்வளவு ஜாலியா இருக்கும் அப்படிங்கறத நீங்க பார்த்து தெரிஞ்சுப்பீங்க படத்துல. ட்விட்டர்ல அப்படியே உடனே வேகமா வரோம்ல. ட்விட்டர்லயே இல்ல ஐ மீன் இந்த மாதிரி ப்ளூப்பர்ஸ் விஷயம் எல்லாம் இப்பதான் சொல்லிட்டேன் வந்து என் படத்துல கதை இருக்கோ இல்லையா ப்ளூப்பர். நீங்க ஒரு மெசேஜை வெளியே அனுப்பணும், அதுக்காக உருவாக்கப்பட்ட கதையா இது. நான் மெசேஜ் பண்ணணும்னா போன் பண்றேன். இது முற்றிலும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணப்பட்ட ஒரு ஐடியா தான். இது ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் மட்டும் தான் கிடைச்சது. அந்த கோவிட் டைம்ல தான் வந்து ஸ்மால் ஐடியா ஒன்று கிடைச்சது. முதல்ல வந்து இந்த கதையை நான் அப்போ சமயத்துல தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து ஃபர்ஸ்ட் ஐ தாட் ஆஃப் doing it with two actors. அந்த யங்குக்கு ஒரு யங் ஆக்டரும் ஓல்டுக்கு ஒரு வயசான ஆக்டரும் வந்து போட்டு அப்படிதான் எழுதுனேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல எழுதுனேன், இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சும்மா கோவிட் டைம்ல வந்து பண்ணாங்க. அந்த டெக்னாலஜியில தான் வந்து they made Gemini Man. ஸோ அதனாலதான் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா அது ஜெமினி மேனோட ரீமேக் காப்பி நினைக்கிறது வந்து அதனாலதான். பிகாஸ் அதுலயும் வந்து we have ஒரு older Will Smith and a young Will Smith பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி பண்ணாங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாவே வந்து கம்பெனி கால் டிஜிட்டல் டொமைன் சொல்லி ஒரு கம்பெனி. அது அவங்களுடைய ஒர்க் அதை ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது இது பாசிபிலிட்டி இருக்கு. இது மாதிரி வந்து பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் கதை எழுதும் போது வந்து ஐ வாண்டட் ஒரு 21-year-old இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன். ஸோ அப்படி ஆரம்பிச்சு இந்த டெக்னாலஜி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஐ தாட் வை நாட் வி டு ஒரு விஜய் சார் மாதிரி ஒருத்தர் வந்து அப்பா பையனா 2 கேரக்டர்ல பண்ணா எப்படி இருக்கும், அவரை டிஏஜ் பண்ணி பார்க்கலாம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு ஃபர்ஸ்ட் போய் சும்மா ஐடியா தான் சொன்னேன். அந்த ஐடியால ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா தென் அப்போ வந்து அவரு ஐ திங்க் வாரிஸ் ஷூட்டிங்ல இருந்தார். வாரிஸ் ஷூட்டிங்ல இருக்கும்போது ஐ வெண்ட் அண்ட் டோல்ட் ஹிம் தி ஐடியா. அண்ட் தென் அவர் வந்து லியோ ஷூட்டிங்ல இருக்கும்போது திரும்ப கூப்பிட்டாரு, கதை சொல்லு அப்படின்னு சொன்னாரு. அது ஏதோ ஒர்க் பண்ணியான்னு சொன்னாரு. ஒர்க் பண்ண ஒரு அளவுக்கு ஏதோ பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு வேர்ஷன் சொன்னாரு. வேர்ஷன் சொன்னோன்னே தென் இமீடியட்டா ஜெகதீஷ் சொல்லி அவங்க மேனேஜர் வந்து கேம் ஹோம் அண்ட் செட் லைக் சார் நீங்க தான் பண்றீங்க அடுத்த படம் சாருக்கு. அந்த ஒரு பிலீஃப் இருக்கு, அந்த நம்பிக்கையை வச்சு அதுதான் நமக்கு இன்னும் பயத்தை கொடுக்கும், இன்னும் ரெஸ்பான்சிபிளா பண்ணணுங்கிறது. வெறும் ஐடியா சொல்லி ஓகே பண்றது மங்காத்தா எனக்கு போட்டுதான். ஆனா கண்டிப்பா என்னோட படங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது ஆப்வியஸ்லி நீங்க வந்து இவங்க ஸ்கிரிப்டே இல்லாம ஸ்ட்ரெயிட்டா போய் ஷூட்டிங் பண்ணுவாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த படமும் பண்ண முடியாது. விஜய் சார்ல பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து ஃபுல் பவுண்ட் நாங்க கொடுக்கணும், ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுக்கணும். அண்ட் இஸ் வெரி பர்டிகுலர் இந்த டயலாக்ஸ், இந்த ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் எல்லாம் ரொம்ப. ஸோ அதனால வந்து நான் ஆப்வியஸ்லி வந்து ஐ ரைட் த ஹோல் திங் அண்ட் முன்னாடியே நம்ம கொடுத்துருவோம் அவர்கிட்ட. அது வந்து அவர் வந்து ப்ரிப்பேர் ஃபார் இட். இப்போ நான் ஒரு இடத்துல வந்து நான் திரும்ப ஒரு சீன் வந்து நான் இப்படி பண்ணா நல்லா இருக்கும் சொல்லி மாத்தி அன்னைக்கு எழுதி கொடுத்தேன்னா அவர் வந்து நல்லா இருக்குடா பட் ஆனால் இமீடியட்டா பண்ண முடியாது. ப்ரிப்பேர் ஃபார் இட். தென் இட் டேக்ஸ் டைம், இட் ப்ரிப்பேர்ஸ், தென் ஒன்லி யூ டு இட். வித்வுட் ப்ரெப் வந்து யூ வில் நாட் டூ எனிதிங். அது அந்த சின்ன சின்ன டயலாக்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாத்திக்கலாம். பட் ஒரு சீக்வன்ஸா சீனா மாத்தணும் அப்படின்னு சொன்னா வந்து டைம். நீங்க சொல்ற நல்ல அப்சர்வர்ங்கறதால நீட்டிவிட்டி டீடைல்ஸ் பயங்கர டீடைல்ஸ் பார்ப்போம். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்ல இருந்து எல்லாமே பயங்கரமா. சோ அப்ப ஷூட்டிங் டைம்ல நிறைய அந்த ரீடேக்ஸ், இது ரியாக்ஷன் நல்லா இல்ல திரும்பி ரீடேக்ஸ் அந்த மாதிரி நாங்க ஓகேனால அவர் வந்து திரும்ப கேட்பாரு, இல்ல அவரே இன்னொரு பண்றேன் பாரு சொல்லுவாரு. ஆக்சுவலி
அவர் நடிக்கும் அப்படியே நம்ம ரசிச்சே தான் இருப்போம். அழகா இருப்பாரு. சொல்லிட்டு என்னோட மூத்தவர் அண்ணன் தான் சொல்லுவேன் நான். பட் ஆனா நம்மளெல்லாம் விட சின்னவரா இருக்காரு. டான்சஸ் ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஏன்ச்சா முதுகு வலிக்குது. ஆனா அப்படி அந்த அளவுக்கு என்ன சொல்றது எனர்ஜி அந்த ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னே அவர் ஒரு புது உள்ள இருந்து ஒரு அந்நியன் மாதிரி அது வரைக்கும் அப்படி குவாய்ட்டா தான் இருப்பாரு. அப்புறம் சக்கர் மாறிடும் அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. அது அப்படியே டியூன் ஆயிட்டாரு நினைக்கிறேன். தளபதி ஃபர்ஸ்ட் மூவி சோ ஏதாவது நீங்க ஸ்பெஷலா ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க சொல்லிட்டு இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? இவன் ரொம்ப நாள் கழிச்சு வந்து தளபதியோட சேர்ந்த ஒரு படம், நான் ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்த ஒரு படம். ஸோ அதனால வந்து அவனுக்கும் அந்த ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி நினைக்கிறேன். ஐ திங்க் பிகாஸ் டு பி ஆனஸ்ட் Ani has been giving fabulous work for Vijay sir. பாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து he's been doing பயங்கரமான ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து இவன் ஸ்டைல்ல தான் இருக்கும். Obviously, he will not do what Ani is doing. He will try to do his own magic தான் கிரியேட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் பயங்கரமா இருக்கு இவனுக்குன்றது வந்து எனக்கு தெரியுது. ஒர்க்லயே வந்து I know it's going through a lot of pressure அப்படிங்கிறது தெரியுது. I think அதோடைய பலன் வந்து once the movie comes out and you guys see the balance score as usual you will kill it. And நீங்க பார்த்து சொல்லுங்க. அந்த ப்ரெஷர் நீங்க கேட்ட ப்ரெஷர் வந்து பயங்கர ஹை தான். இந்த கேள்வியை நான் எதிர்பார்க்க மாடரேட்டரா கொண்டாடுறோம். அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் எனக்கு அந்த ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு. விஜய் சாருக்கும் தெரியும் நான் வந்து அஜித் சார் விஜய் சார் சேர்த்து பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குங்கிறதே வந்து அவங்க விஜய் சாருக்கும் தெரியும், அஜித் சாருக்கும் தெரியும். ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி நடக்கும். இப்ப வேற தளபதி வந்து அரசியல் வேற அவங்க என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா எப்போ திரும்ப நடிக்க போறாங்கிறது தெரியல. ஸோ அது நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும். உங்களை மாதிரி நானும் ஐம் வெயிட்டிங். SK 24-25 நெக்ஸ்ட் வெங்கட் பிரபு கூட தான் நினைக்கிறேன். கேள்விப்பட்டோம். நல்லா இருக்கும். நீங்க அடிக்கடி வரீங்க. ஆமா, நான் எஸ்கேயோட படுத்த படம் அதுவும் என்னன்னா வந்து இப்போ எஸ்கே அவங்களுடைய கமிட்மெண்ட்ஸும் போயிட்டு இருக்கு. ஒரு ஃபியூ ஃபிலிம்ஸ் இருக்கு எஸ்கேக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு தான் அவரால் வர முடியும்னு நினைக்கிறேன். திங்க் அதுக்கு ஒரு சின்ன கேப் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் என்னுடைய அடுத்த படமா அதுதான் நான் கமிட் பண்ணியிருக்கேன். நீங்க எப்பவுமே யுவன் சார் கூட தான் இருக்கீங்க தெரியும். ஒரு வாட்டி ரமன் சார் கூட ஏதாச்சும் சார் ரமன் சார் கூட பாடிருக்கீங்க. கண்டிப்பா சார், எனக்கு பயங்கர ஆசை தான். அமைஞ்சா எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் விட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்ல நம்ம சொல்லலாம், யுவனுக்கு மற்ற டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்றாங்கல்ல. அவரு மட்டும் எல்லா டைரக்டர்ஸ் கண்டிப்பா ரொம்ப ஆசை. எனக்கு ரொம்ப ஆசை சார் ரமன் சாரோட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா அவங்க சாங் கேட்டு வளர்ந்தோம். நம்ம பயங்கரமான ஃபேன். யுவனே பயங்கரமான ரமன் சார் ஃபேன் தான். கண்டிப்பா ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கு. நான் ரமன் சாரோட ஒர்க் பண்ணா கண்டிப்பா யுவன் கோச்சிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். எதிர்பார்க்கறது தலையோட ஒர்க் பண்ணணுங்கிறதா எதிர்பார்ப்பீங்களா? மங்காத்தட்டும் வேற யார் கூட எடுத்தாலும் அடிப்பானு. அவரோட மட்டும் தான் எடுக்க முடியும். நிறைய விட்டுருக்கு. இல்ல நான் இப்ப ரீசெண்டா அவரை வந்து அசர்பைஜான்ல மீட் பண்ணேன். அங்க அசர்பைஜ் போயிட்டு we had a great time. ஒரு 2-3 days அவரோட இருந்துட்டு so we discussed a lot of things about projects அது சொல்லிட்டு year after I don't know but it definitely happened. ஒரு நம்பிக்கை இருக்கு. பாப்போம். You are the one of the fewest directors. K.S. Ravi, Kumar Suchi, A.R. Suchi. நீங்க தான் வந்து I think Bollywood cinema like இப்போ current top actors Surya, Vijay and Ajit இவங்க வச்சு படம் எடுத்தீங்க. So how do you
like explain yourself with the experience. அவங்கள work பண்ணுமா விதமா இல்லாட்டி like the experience you have gained from that. பயங்கரமான professional actors. Everybody's got their own way of dealing things. First, to be honest, I'm actually blessed to have worked with these actors and stars. Surya sir, இப்போ நான் சொன்னல ரெண்டு பேருக்கு வந்து ஒரு லைன் சொல்லியே கிட்டத்தட்ட ஓகே ஆயிடுச்சு சொன்னேன். சூர்யா சார் கிட்ட மட்டும் நான் வந்து I had to work on so many different scripts. நான் அவர் வந்து பயங்கரமா is very much into scripts. அவர் அந்த ஸ்கிரிப்ட் வந்து பயங்கர it goes through a lot and அதுக்கப்புறம் அவர்கிட்ட அப்ரூவ் வாங்கி அதை இது பண்றதே வந்து பயங்கர, ஆனா அது வரைக்கும் தான் கஷ்டம். அதுக்கப்புறமா once you get approved from Surya sir, then there is no, நம்ம என்ன கேட்கிறோமோ எப்படி கேட்கிறோமோ விதவிதமா கேட்டாலும் வந்து கொடுத்துட்டே இருப்பாரு. அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான Surya sir கிட்ட அது ஒன்று இருக்கு. ஸ்கிரிப்ட் நம்ம ஓகே பண்ற வரைக்கும் டைம் எடுத்துப்பாங்க அது விஷயம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஓகே ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா டர்னிங் பேக். ஆனா இவங்க கிட்ட இவங்களும் எல்லாருமே அப்படிதான் ஸ்கிரிப்ட் ஓகே ஆகணும். ஸோ அது எல்லா ஆர்டிஸ்டுமே அதை எதிர்பார்ப்பாங்க. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன மாதிரி ஸ்கிரீன் பிளே அதெல்லாம் வந்து எதிர்பார்ப்பாங்க. சூர்யா சார் வந்து அது லாஸ்ட் மினிட் வரைக்கும் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ முன்னாடியே அதை முடிச்சிடணும், அது முடிச்சு ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு தென் வி கெட் இன்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க தே ஹேவ் தேர் ஓன் வேஸ் ஆஃப் ஒர்க்கிங் இருக்கு. ஸோ வி லேர்ன்ட் a lot of யார்கிட்ட என்ன கற்றுக்க முடியும். இப்போ ஈஸி, எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு இவங்கனால. யார் கூட அவசியம். ஓகே சார், ஸோ ஐ திங்க் without further delay நம்ம ஈவென்டோட அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் சார். ஸோ நீங்க என்ன பண்ண போறோம்னா நம்மளோட கோட் மூவியோட ஃபர்ஸ்ட் டே ஃபேன் ஷோ டிக்கெட் அதை வந்து நீங்க இருக்கிறதுனால ஸ்பெஷலா லான்ச் பண்ணலாம். ஸோ Food sponsored by Tavasakutti Biryani, branches at Anna Nagar, Arumbakkam, Pallikaranai.